அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நீதித்துறையை பற்றி என் மனதில் பட்ட சில கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் பதிவிடுகிறேன். ஒன்று, காவல்துறை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இலாக்கா. எப்படி என்றால், அவர்களுக்கு போதிய அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என்பது எனது குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, காவல்துறை ஒரு துறை என்று சொல்வதை விட ஒரு இயக்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவிலே தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால், இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் முதல் கொண்டு ரைட்டர் முதல் கொண்டு அவர்கள் கடமையை தவறாமல் செய்து தான் கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளியை இரவு பகலாக தேடி கண்டுபிடித்து சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போட்டு கைது செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றால் நீதிமன்ற காவல் 15 நாள் உறுதி. அதுதான் அவர்கள் செய்யும் கடமை. அதைவிட அவர்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆனால் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தேவன் என்றால் அம்பேத்கர். அவரால் இயற்றப்பட்ட சட்டத்தை படித்துவிட்டு தேவ தூதர்கள் என்பவர்கள் சித்தர்களோ முனிவர்களோ ஞானிகளோ அல்ல, வழக்கறிஞர் பெருமக்கள். அந்த அன்பு நண்பர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் தன் அறிவுத்திறனை பயன்படுத்தி கொண்டு வாதங்களை முன்வைத்து குற்றவாளிக்கு ஜாமீன். இந்த ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளி மீண்டும் தவறு செய்கிறார். அவரை மீண்டும் அதே காவலர் அதே காவல் நிலையத்தில் அல்லது வேறொரு காவல் நிலையத்தில் அதே போல் வழக்குகளை கைது செய்கிறார். மீண்டும் அவருக்கு காவல்துறை சார்பாக 15 நாள் ரிமாண்டிங். மீண்டும் வழக்கறிஞர் அவருக்கு வாதாடுகிறார், மீண்டும் வருகிறார். இப்படி தான் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை காவல்துறை நான் குறை கூறவில்லை, அவர்களுடைய கடமை இதுதான். ஆனால் காவல்துறைக்கு அரசு என்ன வழங்க வேண்டும் என்றால், பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை சுடக்கூடிய அளவுக்கு. இப்பொழுது பெண் காவலர்கள் சுமந்து செல்வதை நான் பார்த்தேன். துப்பாக்கியை காலையிலே கட்ட துப்பாக்கி, அதாவது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ரவுண்டு அதை போட்டுவிட்டு மீண்டும் இயக்கி சுட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கியை தான் அவர்கள் தூக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கியெல்லாம் இப்போ இருக்கும் குற்றவாளிகளுக்கு செல்லுபடி ஆகாது. அவர்களுக்கு எல்லாம் AK-47 துப்பாக்கியை கொடுக்கப்பட வேண்டும். குற்றம் நடக்கும் இடங்களில், உதாரணத்திற்கு 2 குடிமகன்கள் குடித்துவிட்டு ரோட்டில் சென்றால் அங்கே ஒரு காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தி கையை பிடித்து ஓரமாக போயென்றால், 3வது நண்பர் பக்கத்தில் இருப்பவர் செல்போனிலே படம் பிடித்து, இதற்காகவே போலீஸ் காவல்துறையை குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் இருக்கிறது. அதிலே ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் ஒளிபரப்பினால் பாவம், தன் கடமையை செய்த அந்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார், இடமாற்றம் செய்யப்படுகிறார், காத்திருப்போர் பட்டியல் வைக்கப்படுகிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் காவல்துறைக்கு போதிய அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அப்போது குற்றவாளிகள் பயப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் எனக்கு தனிப்பட்ட கருத்து. நான் நீதித்துறையோ காவல்துறையோ குறை கூறவில்லை. குற்றங்கள் நடக்காமல் இருக்க, மேலும் நடக்காமல் இருக்க, ஒரு குற்றவாளி மேலும் மேலும் குற்றங்களை செய்யாமல் இருக்க, எப்பொழுது பார்த்தாலும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்றால், சரித்திரம் என்பது என்ன? இதுதான் குற்றத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு காவல் நிலையத்திலே 5 குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், புதிதாக வந்த காவல் ஆய்வாளர் நிச்சயம் அவனை கண்காணித்து கைது செய்து வேறு ஒரு என்ன காரணம், அவன் மேல் இத்தனை வழக்குகள் என்றால், இதற்கு நீதித்துறை சரியான தீர்வு இல்லை. இவன் மேல் ஒரு ஜாமீன் வழங்கும்போது நீதித்துறையானது இவன் மேல் எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பதை நன்கு ஆராய்ந்து அவனை ஜாமீனில் விடலாமா விடக்கூடாதா என்று நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். வழக்காடும் தூதர்கள், வக்கீல்கள் இது போன்ற தவறுகள் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் அமைதி பூங்காவாக திகழும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி.